ஸ்ரீமதே ராமானுஜாய. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு கூறுகின்றேன் ஆழ்பொருளே, சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் முதல்ல இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பெண்கள் தங்களுடைய தாலியில பவளம் அணிஞ்சுக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அதாவது பவளம் மட்டும் இல்லாம பவளம், அதுக்கடுத்து கருகம், இது ரெண்டையும் சேர்த்து இந்த தாலியில கோத்து வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த தாலியினுடைய அந்த முறை அப்படிங்கிறது வெவ்வேறதா இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாலி பொட்டு மாதிரி இருக்கும், சில பேருக்கு சந்திரப்பிரை மாதிரி இருக்கும், சில பேருக்கு சிவலிங்கம் பதிச்சிருக்கும், சில பேருக்கு சங்கு சக்கரங்கள் பதிச்சிருக்கும் தாலியில. பட் எதுவா இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, தாலியில இந்த பவளத்தையும் கருகுமணியும் சேர்த்து அணியிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அப்ப முதல்ல இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அணியிறாங்க, அது மட்டும் இல்லாம இதை அணிஞ்சா நல்லதா அல்லது அதனால ஏதாச்சும் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறோம். முதல்ல பொதுவா என்ன தெரியுமா பார்ப்பாங்க, சார் எனக்கு மேஷத்துல செவ்வாய் இருக்கு சார், அதனால செவ்வாய் தான் கணவருக்கு அதிபதி, அதனால மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய முதல் வீடா இருக்கிறனால நான் பவளத்தை அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கணவருக்கு ரொம்ப சிறப்பா அமையும், தாலி பாக்கியம் நல்லா இருக்கும். இது ஒரு கருத்து. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு செவ்வாய் தோஷமா இருக்கு, அதனால நான் பவளத்தை அணிஞ்சுக்கிறேன், அதனால அந்த தோஷ நிவர்த்தியா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தாட் இருக்கு. அப்ப இதுல எது உண்மை, யாரு பவளத்தை அணியலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வேலை செய்யாது. ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் நின்ற நட்சத்திரம், தான் இயக்கக்கூடிய பாவங்கள் மூலியமாக தான் தன்னுடைய பலனை கொடுக்கும். அந்த நன்மை தீமை அப்படிங்கிறது அந்த கிரகம் வச்சிட்டு இருக்கக்கூடிய அல்லது நின்ற நட்சத்திரத்தின் மூலியமாக இயக்கக்கூடிய பாவங்கள் வழியாக தான் அது நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். வெறுமனே உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு செவ்வாய் மேசத்துல இருக்காரு, செவ்வாய் விருச்சிகத்துல இருக்காரு, குருவோட பார்வை இருக்கு, அதனால நான் பவளத்தை அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது. முதல்ல இந்த பவளம் அப்படிங்கிற இந்த கல் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நமது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில காரகத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா மாணிக்கம், புதன் அப்படின்னா நம்ம மரகதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது மாதிரி செவ்வாய் பகவானுக்கு இந்த பவளம் அப்படிங்கிற ஒரு விசேஷ காரகத்துவத்தை கொடுத்துருக்காங்க நமது முன்னோர்கள். அதன் அடிப்படையில செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்குது. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் வலு, அதாவது செவ்வாய் வலு பெறணும் அப்படின்னா தாராளமாக பவளத்தை அணியலாம். ஆனா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல எவ்வாறு இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, எந்த பாவத்தை இயக்குது, இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். சார் இந்த கேபி முறையை நாங்களும் கத்துக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்காகவே இந்த கேபி ஜோதன முறையை எளிமைப்படுத்தி 2 பகுதிகளா நம்ம பயிற்சி மையத்துல சொல்லி கொடுக்குறோம். முதல் பகுதி அப்படிங்கிறது அடிப்படை வகுப்பு. இந்த அடிப்படை வகுப்புல பாத்தீங்கன்னா கேபி அடிப்படை, அதாவது கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்துல இருந்து ஜோதிடத்தின் அடிப்படை, ஜோதிட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்னம் எவ்வாறு கணிக்கிறது, தசாபுத்தி எவ்வாறு கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உபநட்சத்திர கோட்பாடு, அதுக்கடுத்து முக்கியமாக கேபி ஜோதிடத்தின் விதிகள், எல்லா விதிகளும் இந்த அடிப்படை வகுப்புலயே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா உயர்நிலை கேபி வகுப்பு. இந்த உயர்நிலையில குறிப்பிட்ட முக்கியமான தலைப்பெடுத்து அதுல உதாரண ஜாதகங்களோடு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு, கேபியில பிரசன்னம், அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ ஜோதிடம், கேபியில மருத்துவ ஜோதிடம் எவ்வாறு எடுக்கிறது, இது மாதிரி ரொம்ப உயர்நிலை வகுப்பு அடுத்த லெவல் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்ப தேவைப்படக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை வகுப்பை மட்டும், சார் எனக்கு அடிப்படை மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா அந்த அடிப்படை வகுப்புக்கு உண்டான கிளாஸ் மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சார் எனக்கு உயர்நிலை மட்டும் எனக்கு போதும், ஏன்னா கேபியினுடைய அடிப்படை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உயர்நிலை வகுப்பை மட்டும் நீங்க எடுத்து படிக்கலாம். தனித்தனியா கூட படிக்கலாம் அல்லது ரெண்டுமே சேர்த்து கூட நீங்க படிக்கலாம் சார். அதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். இப்ப இந்த உயர்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா 3 உதாரண ஜாதகங்களோட நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ஜூம் கிளாஸ்ல, ஜூம் மீட்டிங்ல 3 உதாரணங்கள் ஆய்வு ஜாதகங்களை போட்டு எப்படி பலன் எடுக்கிறது, எவ்வாறு செயல்படுது, பாவங்கள் எவ்வாறு செயல்படுது, கிரகங்கள் எவ்வாறு செயல்படுது அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடி வகுப்பாவே நான் இருக்கிறேன். இந்த நேரடி வகுப்புல உங்களுக்கு
வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே நீங்க வந்து தாராளமா கேட்டு அறியலாம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா என்னுடைய WhatsApp நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றார். அதே செவ்வாய் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குருவோட உப உப நட்சத்திரத்துல வந்து இருக்காரு. அப்ப செவ்வாய் இயக்கக்கூடிய பாவங்கள் 6, 8 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிச்சாலும் இந்த செவ்வாய் மூலியமாக இந்த பெண்ணுக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக வராது. அப்ப செவ்வாய் மூலியமா என்ன சார் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இதே விஷயத்த ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்க ஸ்கிரீன்ல நான் காமிக்கிறேன். அப்படியே பாருங்க. இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 32 வயசு ஆகுது. இந்த பெண்ணுக்கு நம்ம கேபி உயர்கணித சாரஜோதர் முறையில அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பாருங்க. இந்த பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் மட்டும் பாருங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்திருக்காரு. செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. அதுக்கடுத்து குருவோட உபநட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப செவ்வாய் பாத்தீங்கன்னா 6, 8 அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு பாவத்தை வந்து இயக்குது. இந்த ஜாதகத்தை நான் பார்த்தோன்னு கேட்டேன், மேடம் உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து இருக்கும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், செவ்வாய் அப்படிங்கிறது உடலினுடைய தசை நார்களை குறிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் ஜாயிண்ட் அடிக்கிறது சொல்றாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய அமைப்பு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் மேடம். அதாவது எலும்புல அந்த ஜாயிண்ட்ல வந்து வலி இருக்கும். அதே நேரத்துல தசை நார் அப்படிங்கிறது நிச்சயம் மசில்ஸ் பெயின் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் சம்பந்தமான அந்த 3 நாள் காலகட்டத்துல அதிகப்படியான வலி வேதனை வந்து ஏற்படும். இதெல்லாம் நான் சொன்னேன், சார் எப்படி சார் இந்த அளவுக்கு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? ஒண்ணும் கிடையாது. இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகம் வீக்கா போயிடுச்சு அப்படின்னு அதாவது செவ்வாய் மூலியமாக பாதிப்புகள் தான் வருமே தவிர செவ்வாய் மூலியமாக பெரிய அளவுல ஒரு நன்மை அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு வந்து ஏற்படாது. அப்ப செவ்வாயினுடைய காரகத்துவமான அந்த பவளம் சம்பந்தமான கல்லை வந்து இவங்க தாலியில கோத்து அணிஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மேலும் மேலும் ஏற்படுமே தவிர அது குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கணவரை குறிக்கிறனால கணவருக்கும் இவங்க மூலியமாக ஒரு ஏற்கனவே செவ்வாயே வீக்கா இருக்கு. அப்ப செவ்வாய் சம்பந்தமான விஷயத்த நம்ம மேலும் மேலும் தூண்டி விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கெடுபலனை தான் கொடுக்கும். இவங்களுக்கும் கொடுக்கும், கணவருக்கும் அது கெடுபலனை தான் கொடுக்கும். அப்ப கணவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன், அதே நேரத்துல ஒரு காரிய சித்தி இல்லாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கொடுக்கும் ஆக்சுவலா. அப்ப யாரு வந்து இந்த பவளத்தை அணியலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செவ்வாய் எந்த அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து 1, 3, 5, 7, 11 இந்த பாவங்களை இயக்குதா அப்படின்னு பாருங்க. இந்த பாவங்களை இயக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து தன்னுடைய தாலியில இந்த பவளத்தை வந்து கோத்து அணியலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? நாங்க வந்து வெறும் எங்களுடைய ஜாதக கட்டம் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்கு. அந்த சிம்மம் அப்படிங்கிறது 7ஆம் வீடா இருக்கு. அல்லது சிம்மம் வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கு. இதெல்லாம் நல்லது தானே சார்? இதை வச்சு நான் வந்து பவளத்தை அணியலாமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பொறுமையா ஒவ்வொரு கிரகம் எந்த பாவத்தை இயக்குது, எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப துல்லியமா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்க வந்து கட்ட ரீதியா பாக்குறேன் செவ்வாய் சுகஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது 100ல வந்து ஒருவருக்கு தான் அந்த நன்மை வந்து லக்ல அமையுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அதே நேரத்துல உங்க ஜாதகத்தை நீங்க கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில கணிச்சு அந்த செவ்வாயினுடைய பாவங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பவளத்தையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கல்லையோ நீங்க அணிஞ்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து நன்மை பெயர்க்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைஃப் வந்து ரிஸ்க் மாதிரி. ஏன்னா இது வந்து உங்களையும் பாதிக்கும், உங்களை சார்ந்த உங்களுடைய கணவரையும் பாதிக்கும். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெரியாதனமா தேவையில்லாம ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரியான விஷயத்துல. என்னன்னா நீங்க நினைக்கலாம், சார் சின்னதா ஒரு கல்லு தானே அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா நீங்களோ நானோ பெரிய ஒரு சித்தரோ விஞ்ஞானியோ கிடையாது, ஒரு பெரிய மேதையோ வந்து கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில பவளத்துக்கு செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகப்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அந்த செவ்வாய் நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் பாதிப்புல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும்.
அப்ப தெளிவா உங்க ஜாதகத்தை கணிச்சு பாருங்க. அதுக்கடுத்து அது அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நீங்க வந்து போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில ஒரு கோர்ஸா படிக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.